வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். தமிழக முன்னாள் முதல்வரும் புரட்சி தலைவருமான எம்.ஜி. ராமச்சந்திரனின் 37ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்றைய தினம் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. வல்வெட்டித்துறை ஆலடியில் உள்ள எம்ஜிஆர் நினைவு தூபியில் உள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு முன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் M.K. சிவாஜி லிங்கத்தால் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. வல்வெட்டித்துறை எம்ஜிஆர் நற்பணி மன்றத்தின் தலைவர் தில்லையம்பலம் ஜெயராஜின் தலைமையில் இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வுக்கு சக உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று ஜாழ்ப்பாண பகுதியில் உள்ள உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களில் சுகாதார பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. உணவகங்கள் மற்றும் இதர வர்த்தக நிலையங்கள் உள்ளடங்கலாக 28 வர்த்தக நிலையங்களில் இந்த பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. அதில் 11 கடைகளில் குறைபாடுகள் இருப்பது அவதானிக்கப்பட்டதுடன் குறித்த வர்த்தக நிலையங்களில் வியாபாரத்துக்காக வைக்கப்பட்டிருந்த 9 வகையான உணவுப் பொருட்கள் அளிக்கப்பட்டன. மேலும் 4 கடைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் பணிப்பின் பேரில் சுகாதார மருத்துவ அதிகாரி, தொற்றுநோய் தடுப்பு மருத்துவ அதிகாரி, தாய் சேய் நல மருத்துவ அதிகாரி மற்றும் சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து இந்த களத்தரிசிப்பை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்த மதுபான கடைகளை நிரந்தரமாக மூடுமாறு வலியுறுத்தி போராட்டம் ஒன்று இன்று காலை கிளிநொச்சியில் டிப்போ சந்தையில் ஆரம்பமாகி மாவட்ட செயலகம் வரை முன்னெடுக்கப்பட்டது. மது போதைக்கு எதிரான இயக்கம் மற்றும் வடக்கு கிழக்கு மறுவாழ்வு அமைப்பின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் சர்வமத தலைவர்கள், அமைப்புகளின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது கிளிநொச்சி மாவட்ட பதில் மாவட்ட செயலர் S. முரளிதரனிடம் ஜனாதிபதிக்கு கையளிக்குமாறு மனு ஒன்று கையளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டு 17 இந்திய மீனவர்கள் இன்று அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் 2 படகுகளுடன் அவர்கள் அனைவரையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் தலைமன்னார் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். விசாரணைகளின் பின்னர் குறித்த மீனவர்கள் மன்னார் மாவட்ட கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். பயிர் சேதங்களுக்கான 6 பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாவை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரிசி, சோளம், உருளைக்கிழங்கு, மிளகாய், வெங்காயம் மற்றும் சோயா பீன்ஸ் ஆகிய பயிர்களுக்கு இவ்வாறு இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த டிசம்பர் 2ஆம் தேதி வரையில் சீரற்ற வானிலையினால் ஏற்பட்ட பயிர் சேதங்கள் தொடர்பில் விவசாய, காணி, கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று முதல் மேலதிக பேருந்து சேவைகளை முன்னெடுக்க இலங்கை போக்குவரத்து சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து ஹெட்டன், பதுளை, மட்டக்களப்பு வரையிலான நீண்ட தூர பயணங்களுக்கு சுமார் 50க்கும் மேலதிகமான பேருந்துகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் வண்டுக ஸ்வர்ணஹன்ச தெரிவித்துள்ளார். நத்தார் தினமான நாளை பயணிகள் சேவைக்கு ஏற்ப மேலதிக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் எனவும் இன்று முதல் இயங்கும் வழமையான பேருந்து சேவைகளுக்கு மேலதிகமாக இந்த மேலதிக பேருந்து சேவைகள் இடம்பெறவுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கச்சதீவு விவகாரம் தொடர்பில் இந்திய மத்திய அரசாங்கம் பிரேரணை ஒன்றை முன்வைத்தால் அது தொடர்பில் விவாதிக்க தயார் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையிடம் இருந்து கச்சதீவை மீட்க வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழகம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான மீனவ பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமாயின் கச்சதீவு இந்தியாவினால் கையகப்படுத்தப்பட வேண்டும் என அந்த பிரேரணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்கட்சியின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கட்சி இந்த தீர்மானத்தை செயற்குழுவில் ஏகமனதாக நிறைவேற்றியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை இந்திய மத்திய அரசிற்கு அனுப்பவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இதற்கு பதிலளிக்கும் போதே அமைச்சரவை பேச்சாளர் இந்திய அரசியல் கட்சியொன்று இந்த பிரேரணையை நிறைவேற்றியுள்ள போதிலும் இந்திய மத்திய அரசாங்கம் இது தொடர்பில் இலங்கைக்கு எந்தவொரு யோசனையையும் சமர்ப்பிக்கவில்லை. எனினும் இந்திய மத்திய அரசு அப்படியொரு பிரேரணையை முன்வை
முன்வைத்தால் அது குறித்து விவாதிக்க தயார் என்றார். இலங்கையில் புதிய அரசமைப்பு இயற்றப்படும் என்ற உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும் எனவும் இவ்விடயத்தில் அரசு எந்த விதத்திலும் பின்வாங்காது என பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் நாட்டில் தற்போது உள்ள அரசமைப்பிற்கு பதிலாக புதிய அரசமைப்பு கொண்டுவரப்படும் என்ற உறுதிமொழி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு மக்கள் ஆணையம் கிடைக்கப் பெற்றுள்ளது. எனவே அந்த உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும். புதிய அரசமைப்பு தொடர்பில் மக்களின் கருத்துக்கள் உள்வாங்கப்படும். நாட்டில் இதுவரை இயற்றப்பட்ட அரசமைப்புகளின் போது மக்களின் கருத்துக்கள் உள்வாங்கப்படவில்லை. எம்மால் கொண்டுவரப்படும் அரசமைப்பு மக்கள் அனுமதி கிடைத்ததாக இருக்க வேண்டும். அதற்குரிய பணிகளுக்காகவே 3 வருடங்கள் என கால எல்லை குறிப்பிட்டிருக்கலாம். மேலும் கடந்த கால யோசனைகளும் உள்வாங்கப்பட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதனை செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். சிலவேளை 3 வருடங்களுக்கு முன்னர் கூட அது நடக்கலாம் என்றார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து நாளை காலை நேர செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கலாம். வணக்கம்.